ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் திரும்பவும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களுக்காக புதுசாக ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, வெறுமையாய் திரும்பாத வேதாகமம். ஸ்பெயின் ஒரு நாட்டில் ஒரு அம்மா ஒரு நூதனமான முறையில் ஒரு வித்தியாசமாக ஒரு ஊழியம் பண்ணிட்டு வந்திருந்தாங்களாம். அவங்க என்ன ஊழியம் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பைபிள் வாங்கி கொடுத்து அதை படிக்க வைக்கிற ஒரு ஊழியத்தை அந்த அம்மா பார்த்துட்டு வந்தாங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்தில் உள்ளவங்க நிறைய கிராமங்களுக்கு போய் பைபிள் வாங்கி கொடுப்பாங்களாம். அதுவும் அந்த அம்மா அவங்களோட சொந்த காசை போட்டு அவங்க அந்த பைபிள் வாங்கி எல்லாருக்கும் படிக்க வச்சு இந்த மாதிரி கர்த்தருக்குள்ள வழி நடத்தி ஒரு ஊழியத்தை அந்த அம்மா செஞ்சுட்டு வந்தாங்களாம். அந்த அம்மா கொஞ்ச நாள் அவங்களோட வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு இருந்துச்சான். அந்த கட்டிட வேலைக்கு வெளியூர்கள்ல இருந்து நிறைய கொத்தனார் இந்த மாதிரி வேலை பார்க்கலாம் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கட்டிட வேலைக்கு கட்டிட வேலை நடந்துட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி ஒரு கட்டிட வேலையில பிரதானமான ஒரு கொத்தனார் இருந்தாராம். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பிரதாபன் அப்படிங்கிற ஒரு கொத்தனார் இருந்தாராம். இந்த அம்மாக்கு அவரை பார்த்த உடனே அவருக்கும் பைபிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவங்களோட மனசுல வந்ததான். இந்த பிரதாபன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தெய்வ பயமே இல்லாதவர். தெய்வ பக்தி, பயம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அவருக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷன் தான் இந்த பிரதாபன். ஸோ இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த பிரதாபனுக்கு ஒரு நாள் போய் ஒரு ஸ்பெஷலான ஒரு பைபிள் வாங்கி அவர் கையில் கொடுத்தாங்களாம். அதுவும் ஃபர்ஸ்ட் பேஜில் பிரதாபன் அப்படின்னு சொல்லி அவரோட நேம் எழுதி அந்த பைபிளை அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்களாம். இவர் அந்த பைபிளை வாங்கிட்டு என்ன பண்ணாராம், அவர் பில்டிங் கட்டுறாரு இல்லையா, ஸோ அந்த பில்டிங்ல செங்கலுக்கு பதிலாக இந்த பைபிளை வச்சு என்ன பண்ணிட்டாராம், பூசி கட்டி முடிச்சிட்டாராம். ஏன்னா இந்த பைபிளை நானும் படிக்க மாட்டேன், வேற யாருமே படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பைபிள் யார் கையிலையுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், அந்த செங்கலுக்கு பதிலாக பைபிளை வச்சு கட்டி முடிச்சிட்டாராம். ஸோ இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் இப்படியே கடந்து போய்கிட்டே இருந்தது. ஸோ இப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு நிலநடுக்கம், ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிருச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் உண்டாச்சு. ஸோ அந்த நிலநடுக்கம் உண்டாகும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கட்டின அந்த பில்டிங் இடிஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பில்டிங் ஆன உடனே, இப்போ பில்டிங்லாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு இயற்கை சீற்றங்கள் வரும்போது அதிகாரிகள் எல்லாம் சோதனை பண்றதுக்கு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அங்க நிறைய அதிகாரிகள் சோதனை பண்றதுக்காக வந்தாங்களாம். இந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு, என்ன ஆச்சு, உள்ள யாருக்கு எதுவும் ஆச்சா, என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அதிகாரி சோதனை பண்றதுக்கு வந்தாராம். அப்போ வரும்போது பார்த்தா அந்த இடத்துல அந்த பில்டிங் கரெக்டா அந்த பில்டிங் கீழே அந்த இடத்துல ஒரு பைபிள் அந்த இடத்துல இருந்துச்சாம். என்ன இது புது புக்கா இருக்கே, ஸோ இந்த புக்கை நம்ம என்னன்னு போய் நம்ம படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை படிச்சு பார்த்தாராம். அந்த பைபிளை படிக்க அவருடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா வசனங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சது. அவருடைய இருதயத்துல அந்த வசனங்கள் ஆழமா கிரிய செய்ய ஆரம்பிச்சது. அவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய மாற்றங்களை நம்மளோட அந்த பைபிள் வசனங்கள் படிக்க அவருக்குள்ள நிறைய காரியங்கள் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணாரோ, ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டாரோ அந்த அதிகாரி. ஸோ அந்த அதிகாரி ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டாராம். ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சு அவரும் என்ன பண்ணாராம், எல்லாருக்குமே பைபிள் வாங்கி கொடுத்து, இந்த பைபிளை நான் படித்தேன், இந்த பைபிளை என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. ஸோ இதே மாதிரி நானும் எல்லாருக்குமே பைபிள் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி எல்லாருக்குமே பைபிள் வாங்கி கொடுக்குற ஒரு ஊழியத்தை அவருமே செய்ய ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நாள்
அவரும் ஊழியத்துல நிறைய கிராமங்களுக்கு போக ஆரம்பிச்சாரு. நிறைய ஊர்களுக்கு நிறைய டிராவல் பண்ணி நிறைய இடங்களுக்கு அந்த ஊழியக்காரர் வந்து போக ஆரம்பிச்சாரு. நிறைய பேருக்கு பைபிள் வாங்கி கொடுத்து அவர் நிமித்தமா நிறைய நன்மைகள் வந்து பார்த்திருக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு கிராமத்துக்கு அவர் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தாராம். ஸோ அந்த ஊழியத்துக்கு போயிருக்கையில அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல பிரதாபனை அங்க பார்த்துருக்காரு. ஸோ இந்த பிரதாபன் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு அவரோட வீடு வாசல் எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையில நிறைய கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு ஃபீல்ல ஒரு வியாதிப்பட்ட சூழ்நிலையில அந்த பிரதாபன் வந்து உட்கார்ந்துருந்தாராம். ஸோ தனிமையான ஒரு சூழ்நிலையில அவர் வந்து உட்கார்ந்துருந்தாராம். அப்போ இந்த அதிகாரி வந்து பிரதாபனை பார்த்து அவர் என்ன பண்ணாரா, ஒரு பைபிள் வந்து பிரதாபனுக்கு கிஃப்ட் கொடுத்தாராம். ஸோ இந்த பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லி பிரதாபனுக்கு பைபிள் கொடுத்தாராம். அப்போ அந்த பிரதாபன் அதை பார்த்த உடனே அந்த பைபிளை பார்த்துட்டு, இதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு பில்டிங் வேலைக்கு போயிருந்தேன். ஸோ அங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து எனக்கு பைபிள் வந்து கொடுத்தாங்க. ஆனா நான் அதை வந்து இந்த மாதிரி பில்டிங் யாருமே அதை படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பில்டிங்ல அதை வச்சு செங்கலுக்கு பதிலா பைபிளை வச்சு நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்தத விஷயத்த வந்து அந்த ஊழியக்காரர்கிட்ட பிரதாபன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ இந்த ஊழியக்காரருக்கு அவருக்குள்ள ஒரு எண்ணம் மனசுல, நம்ம அந்த பைபிள் அந்த இடத்துல இருந்து தானே எடுத்துட்டு வந்துடணும், ஒருவேளை இது இவரோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பைக்குள்ள இருந்த பைபிளை எடுத்தாராம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் படிச்ச பைபிள். ஸோ அது நிமித்தமா தான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை எப்பயுமே அவர் பையிலே தான் வச்சிருப்பாராம், அவர் கையிலே தான் கொண்டு போவாராம். ஸோ அந்த பைபிளை என்ன பண்ணாராம், எடுத்து அவர் பிரதாபன் கையில இதுவா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்த உடனே பிரதாபன் அதை வாங்கி பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். ஏன்னா அதுல வந்து அந்த அம்மா எழுதியிருந்த பிரதாபன் சொல்லி அவரோட நேம் இருந்தது. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, நம்ம வந்து இந்த பைபிளை நானும் படிக்க மாட்டேன், யாருமே படிக்க கூடாதுன்னு சொல்லி நான் பில்டிங்க்கு நடுவுல வச்சுதானே அதை நான் கட்டினேன். ஆனா கடைசியில இந்த பைபிள் என்னையவே தேடி வந்திருக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நம்மளை தேடி வந்திருக்குதே. ஸோ இதுதான் உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள்னா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணாலும் சரி நம்மளை வந்து கடைசி காலத்துல கூட நம்மளை தேடி வரும் இந்த பைபிள். ஸோ இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட அன்பை பத்தி அவங்க உண்மையா மனசளவுல அறிஞ்சுக்கிட்டாங்களாம். அறிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், இவரும் தன்னை ஊழியத்துக்காக பிரதாபனும் அர்ப்பணிச்சு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேருமே தொடர்ந்து ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆண்டவரோட ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுதான் வேத வசனம் சொல்லுது. ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்துல, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல படிக்கிறோம். ஸோ இந்த கதை வந்து உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். உண்மையாவே இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா ஊழியம் பண்ணி இந்த மாதிரி 2 பேர் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு, ஸோ இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.